கட்சிகள் ஆட்சி அமைக்கவில்லை. பெரியார் துடிப்புடன் சமூக சீர்திருத்த கூட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தார். தமிழ்நாடு அப்பொழுது மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அன்றைய மெட்ராஸ் மாநிலத்தின் நடுகிழக்கு பகுதியில் அங்கனூர் எனும் கிராமம் கடும் சாதிய ஒடுக்குமுறை அரங்கேறிய காலகட்டம் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17 அண்ணல் அம்பேத்கரின் இன்றைய கொள்கை வாரிசு பிறந்த தினம். ஒரு யுகத்திற்கான தலைவன் அவதரித்த தினம். ரா. திருமாவளவன் எனும் தலைவன். காலம் காலமாய் கல்வி மறுக்கப்பட்ட ஒருவருக்கே அதன் அருமையும் புரியும். அண்ணலின் வழியில் இவரும் புத்தகத்தின் மேல் நாட்டம் கொண்டார். அறிவியலும் கணக்கும் பயின்ற அதே நேரம் சமூகத்தையும் சேர்ந்தே கற்றுக்கொண்டார். கூரை கூட இல்லாத பள்ளியில் தன் படிப்பை தொடங்கியவர் இன்று முனைவர் பட்டம் பெற்ற சமூக விஞ்ஞானி. ஊர்க்குருவி எனும் அடைச்சொலுக்கு கூட உகந்ததாக இச்சமூகத்தால் ஏற்கப்படாத இடத்தில் பிறந்து இன்று கழுகுகளை கூட அண்ணாந்து பார்க்க வைத்திருக்கிறார் என்றால் மிகையாகாது. His flight to glory was not easy. ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு முள்பாதை விரித்து வைத்திருந்தது இந்த சமூகம். தனக்கென குடும்பம் இல்லாவிட்டாலும் இந்த மக்களை தனது குடும்பம் என தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பேராளுமை. 90களில் ஆவேசம் நிறைந்த வீரனாய் வலம் வந்த தலைவர் இன்று விவேகத்தின் அடையாளம், பொறுமையின் அடையாளம். அவரது ஒவ்வொரு நகர்வும் இந்த சமூகத்தை முன்னேற்றும் நோக்கத்துடனே எடுக்கப்படுகிறது. ஆனால் அச்சாணி 90களில் தான். அதை சிறுத்தைகளும் சரி, நமது எதிரிகளும் சரி மறக்க மாட்டார். ஏனெனில் ரா. திருமாவளவன் என்னும் இளைஞன் தொல் திருமாவளவன் எனும் ஒப்பற்ற தலைவராய் உருமாறிய காலம் தமிழகத்தின் சமூக அரசியல் சூழலை மாற்றி அமைத்தது. அடங்கமறு, அத்துமீறு, திமிரி ஏடு, திருப்பி அடி எனும் முழக்கம் சாதியவாதிகளுக்கு பயத்தை ஊட்டியது. சாதாரண மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியது. தன்னை விடவும் விடுதலை சிறுத்தைகள் என்னும் அமைப்பின் வளர்ச்சியை பெரிதும் நேசிக்கும் ஒருவர். நீ எல்லாம் யார் என்று கேட்ட இந்த சமூகத்தில் இன்று 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், பல ஊராட்சி நகராட்சி பொறுப்புகள். தலித் கட்சி என்று சுருங்க நினைத்தார்கள். இன்று 4ல் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தலித் அல்லாதோர். விடுதலை சிறுத்தைகள் இன்று தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்திய அரசியலில் பாய்ச்சல் காணும் ஒரு இயக்கம். ராகுல் காந்தி தொடங்கி இரு மாநில தலைவர்கள் வரை சனாதன எதிர்ப்பின் அடையாளமாக தலைவரை பார்க்கிறார்கள். எதிரிகளுக்கு இவர் ஓர் சிம்ம சொப்பனம். எவரையும் விலை பேச முடியும் எனும் இந்த அரசியல் சூழலில் இவரை நெருங்க முடியாது என்றறிந்து ஒதுங்கி நிற்கிறது சனாதன கூட்டம். இவரை முதல் எதிரியாக பாவிக்கிறது. நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் கொண்ட அரிய தலைவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு மணிவிழா. சமூக விடுதலையை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இதுதான் திருவிழா. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றார் வள்ளுவர். இச்சமூகம் தன் விடுதலைக்கான வேலையை இவரிடம் ஒப்படைத்துள்ளது. நாம் அவருக்கு பக்கபலமாய் இருப்போம் என்ற நம்பிக்கையை அவருக்கு இந்த பிறந்த நாளில் பரிசளிப்போம். வாழ்க எழுச்சி தமிழர், வெல்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஜெய் பீம்.